தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித எழுத்து தேர்வுமே இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 11,000லேருந்து ஆரம்பித்து 63,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு டிப்ளமோ ஆர் எனி டிகிரி 8, 10, 11, 12 டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24 ஜூலை 2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே போதும் இந்த ஜாப்க்கு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்பை பற்றி வேறு எதுவும் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தீங்கன்னா நான் அவைலபிளாக வந்து இருப்பேன். ஸோ நம்ம இன்ஸ்டாவோட ஐடியோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் தேவையோ என்ன டவுட் இருக்கோ அதை ப்ராப்பராக நீங்கள் இன்ஸ்டாவில் எனக்கு ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ராப்பராக நான் ரிப்ளை பண்ணேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த 2 லிங்க்குமே தனித்தனியாக நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு கீழே தனித்தனியாக உங்களுக்கு வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பிசியோதெரப்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த்லேயே மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, யூபிஹெச்சியில் ஏஎன்எம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஃபார்மசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியனுக்கு கொடுத்துருக்காங்க, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதற்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ சேலரி, என்ன ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிகாமில் டேலி படிச்சிருக்கீங்கன்னா 19,000 சம்பளத்தில் உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிரைவருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து படிச்சிருக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இருந்து உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த 17,500 சம்பளத்துக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி பிபிடியில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த 23,000 சம்பளத்துக்கு இந்த ஜாப்புக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அர்பன் ஹெல்த் மேனேஜருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சியில் நர்சிங் அப்படி இல்லாத பட்சத்தில் கம்யூனிட்டி ஹெல்த்து இல்லைனா பீடியாட்ரிஷியன் இல்லைனா வந்து அப்செக்டிவ் அண்ட் கைனோலாஜி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 27,000 சம்பளத்தில் அர்பன் ஹெல்த் மேனேஜ் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நம்ம பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் ஸ்கூல் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பண்ணி 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த 17,500 சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபார்மசிக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி டிப்ளமாவில் வந்து ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு 18,000 வந்து உங்களுக்கு மாத சம்பளம் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாப் வந்து போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த 11,000 சம்பளத்துக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த 17,000 சம்பளத்துக்கு லேப் டெக்னீஷியனுக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும்.
ஒன்ஸ் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நமக்கான ஜாப்க்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஓரளவு பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜாப்பில் செலக்ட் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பதவியின் பெயர் அப்படின்னு இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய இந்த 19 விதமான ஜாப்பில் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேமை மட்டும் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட நேமை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஆண்களும் பெண்களும் உங்களோட தந்தையோட பேரை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த தேதி மற்றும் வயது, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான டீட்டெயில்ஸு, நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, மதம் ஜாதி வகுப்பு இருக்கக்கூடிய சான்றிதழ், ஓகேவா, உங்களுக்கு என்ன வகுப்பு என்ன மதம் என்ன ஜாதி அப்படின்றத வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட எதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட நிரந்தர முகவரி எழுதணும். இந்த இடத்துல உங்களோட தற்காலிக முகவரி எழுதணும். ஸோ 2 அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா 2 பாக்ஸ்லேயும் நீங்கள் சேமான அட்ரஸே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடம், எந்த தேதியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த தேதியை போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பும்போது அவங்க சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் கல்வி தகுதியோட ஜெராக்ஸ் காப்பி, உங்கள் ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி, நெக்ஸ்ட்டு மதம் ஜாதி வகுப்போட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட. அதோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் வச்சு அனுப்பினால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு நேர்காணல் நடைபெறும் இடம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பமும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நேர்காணலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் வந்து நடக்கும். இன்கேஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நேர்காணல் எந்த தேதியில் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் நேர்காணல் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2026. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதற்கப்புறம் உங்களுக்கு நேர்காணல் எப்போ நடக்கும் அப்படின்றது அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸுக்கு வந்து பெர்மனன்ட் இல்லை டெம்பரரி அட்ரஸ் ரெண்டே ஏதாவது ஒரு அட்ரஸுக்கு உங்களோட வீட்டுக்கு வரும். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த தேதி எந்த நாள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நிபந்தனைகள்னு சொல்லி சில இது கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு சுய விருப்புதல் கடிதம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் இணைக்கப்பட வேண்டும், பிறப்பு சான்று, மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, முன் அனுபவ சான்று, ஸோ இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் இணைச்சு அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து அதையும் சேர்த்து வச்சு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணுங்கள்.